ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் SAJS Vlogs. இன்றைக்கி நம்ம என்ன இது பார்க்க போகிறோன்னா, முட்டை ஆம்லெட் சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு தேவையான ஒரு சட்டியை நம்ம வச்சுக்குவோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை போட்டு, அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் போட்டு, வெந்தயம் லைட்டாக ரொம்ப போட்டுறாதீங்க, கசக்கும். வெங்காயம் ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். அதில் ஒரு 1.5 ஸ்பூனு மிளகாத்தூளையும் போட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். இப்போ மசாலா நம்ம அரைக்கிறதுக்கு 2 தக்காளி, ஒரு வெங்காயம், கொத்தமல்லி தழை ஒரு 1.5 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனு, அதை போட்டு நம்ம அரைச்சி இப்போ பேஸ்ட்டாக எடுத்துக்குவோம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கணும். நல்லா வதக்குவோம், பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம அந்த மிக்சியை அலசி அதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்குவோம். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்குங்க. நம்மளுக்கு இப்போ ஒரு கொஞ்சோண்டு புதினா, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையும் போட்டு நம்ம நல்லா இது பண்ணிக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ இதுக்கு வேணுமோ உப்பு அதுக்காக போட்டுக்கோங்க. இப்போ நான் முட்டை அடிக்கிறதுக்காக ஒரு இதில் வெங்காயத்தை நான் சாப்பரில் போட்டு எடுத்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை கொஞ்சம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெப்பரு, கரம் மசாலா கொஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா அடித்து நான் ஒரு 6 முட்டை ஊற்றிருக்கேன். இந்த 6 முட்டையும் போட்டு நம்ம நல்லா அடிச்சுக்குவோம் ஆம்லேட்டுக்கு. அதை ஒரு பக்கெட்டு நம்ம வச்சுருவோம், இருக்கட்டும். இப்போ தேங்காய் அரைக்கிறதுக்கு சால்னாவுக்கு நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சி எடுத்து அந்த சால்னாவில் நல்லா ஊற்றி நம்ம அதையும் கழுவி ஊற்றிக்குவோம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு உப்பு உரப்பெல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஆம்லேட் போட்டு எடுத்துக்குவோம். இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி உங்களுக்கு ஆம்லேட் நம்ம எப்படி ஊற்றுவோம் அது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அதிலே நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இல்லை முழுசாகவே நீங்கள் திருப்பிட்டு அதுக்கப்புறம் வெட்டி போட்டாலும் ஓகே. நான் அதிலே தான் வெட்டி போட்டுருவேன். இப்போ இதை நம்ம சால்னாவில் இப்போ எல்லாத்தையும் ஆம்லேட் பண்ணி எடுத்தது. இப்போ இது சால்னாவில் போட்டு அப்படியே நம்ம கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடணும். ரொம்ப போட்டு கொதிக்க விடக்கூடாது, ரொம்பவும் நம்ம கிண்டிடக்கூடாது. ரொம்ப சிம்பிளான இது தான், ஈஸியாக முடிஞ்சிடும். இன்ஷால்லா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching.